தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை நம்பக்கூடிய இந்திய உபகண்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய நமது வாக்குரிமையை பாதுகாக்கக்கூடிய வகையில் தான் இந்த பிரச்சனை அணுகப்பட வேண்டும். இங்கே உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பிற மாநிலங்களை விட்டுவிடுங்கள். இங்கு முஸ்லிம்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ அவர்கள் நினைத்ததை இங்கு செய்ய முடியாது. ஊடக நண்பர்கள் இருக்கிறீர்கள். இங்கு பள்ளிவாசல்களிலும் தேவாலயங்களிலும் தெளிவான ஒருங்கிணைப்பை ஜனநாயக பூர்வமாக சட்ட வல்லுநரோடு செய்ய தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் நினைத்தது இங்கு தமிழ்நாட்டில் நடக்காது. ஆனால் பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்களிடம் விழிப்புணர்வு இல்லாத அப்பாவித்தனம் நிறைந்த மக்களுக்கு மத்தியில் இந்த ஆவணத்தை பூர்த்தி செய்து தாருங்கள் என்று சொல்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய திணறல் ஏற்படும். குறிப்பாக நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட ஒரு விளக்கம் அளித்தார். நன்கு படித்தவர்கள் கூட இந்த பாடத்தை விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதில் சிக்கல் இருக்கிறது. நம்முடைய அரும்பெரும் அரசியல் தோழர் இப்போது சொன்னார்கள், என்னாலேயே அதை பூர்த்தி செய்கின்ற பொழுது கோபம் ஏற்படும் என்று சொன்னார்கள். இப்படி மக்களை குழப்புவதன் மூலமாகத்தான் தங்களுடைய நயவஞ்சக திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்று RSS பாஜகவும் அவருடைய பரிவாரங்களும் நினைக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது குறிப்பிட்ட மக்களுடைய வாக்குரிமை பறிப்பதற்கான திட்டம் என்று தயவு செய்து யாரும் பேசாதீர்கள். அதுவே கடைசி மேடையாக இருக்கட்டும். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள, ஜனநாயக உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று கிளர்ந்து இடம் உள்ள அனைத்து மக்களுடைய உரிமைகளையும் பறிப்பதற்கான சதி திட்டம். ஏற்கனவே குடியுரிமை கருப்பு சட்டங்கள் 3 பேரில் அறிமுகப்படுத்தப்பட்டது. CAA, NRC, NPR. CAA அமல்படுத்தி விட்டார்கள். அதில் நேரடியாக இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப் போவதில்லை. ஆனால் NRCயை அமல்படுத்துவதில் அவர்களுக்கு பல எதிர்ப்புகளும் இடையூறுகளும் வந்தது. அதைத்தான் இப்போது தேர்தல் ஆணையத்தின் பெயராலே அமல்படுத்துகிறார்கள். நாம் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.